சூரியன் அஸ்தமித்து விட்டது. சிவனும் சக்தியும் இப்போது நிரந்தரமாக பிரிந்து விட்டார்கள். நாம் வென்று விட்டோம் குருதேவா, நாம் வென்று விட்டோம். என்ன மகாதேவா, எதைக் கண்டு நீ அஞ்சினாயோ அது நிகழ்ந்து விட்டது. சூரியன் அஸ்தமித்து விட்டது, சூரியன் அஸ்தமித்து விட்டது. அதோடு உனக்கான நேரமும் முடிந்து விட்டது. மகாதேவா, இனி இந்த யுத்தம் புரிந்து என்ன பயன்? பாவம், உன்னால் உன் பார்வதியை காப்பாற்ற இயலவில்லையே. தேவி பார்வதி, இந்த வெற்றி என் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வெற்றியாகும். அசுரமாதாதிதி, இந்த வெற்றி அசுரகுரு சுக்ராச்சாரியனுடையதல்ல, நமது அசுர குலத்தின் வெற்றியாகும். இப்பொழுது ஆதிசக்தியின் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து அதை நான் நிரந்தரமாக வெகு தூரத்திற்கு அனுப்பப் போகிறேன். ஆதிசக்தியை சிவனிடமிருந்து பிரிப்பேன். விரைந்து செயல்படுங்கள். உடனடியாக தாங்கள் ஆதிசக்தியின் சக்திகளை பறித்து விடுங்கள். எதற்காக பல வருடங்கள் நாம் காத்திருந்தோமோ அத்தருணம் வந்துவிட்டது. நாம் வென்று விட்டோம் அசுரமாதா, நாம் வென்று விட்டோம் அசுரகுரு. மகாதேவா, இந்த ஜிம்பராசுரன் சிவனான உன்னையே வீழ்த்தி விட்டான். நீ தோற்று விட்டாய், நீ தோற்று விட்டாய். உன்னுடைய சக்தி சக்தியற்றவளாகிவிட்டாள். நிரந்தரமாக சிவனான உன்னிடமிருந்து பிரிந்து விட்டாள். அதோடு நான் ஆகிவிட்டேன் தேவாதி தேவன் ஜிம்பராசுரன். செல் மகாதேவா, செல். என் கண் முன் நிற்காதே. நீ தோற்று உன்னுடைய பார்வதியை இழந்து விட்டாய். மகாதேவா, இனி நீ எப்பொழுதும் துக்கத்தில் வாடிக்கொண்டிருப்பாய். ஆனால் நான் இங்கிருந்து இப்பொழுது புறப்படுகிறேன் மகாதேவா. உன்னுடைய பார்வதி இருக்கும் இடத்திற்கு, அவளுடைய நிலையை காண. நிரந்தரமாக அவளின் சக்தியை பறிப்பதற்கு. ஜிம்பராசுரா, இந்த மாபெரும் யுத்தத்தால் ஒன்று உறுதியானது. சூரியன் அஸ்தமிக்கும் வரை என்னை தடுத்து நிறுத்துவதில் நீ வென்று விட்டாய். நீ உன் வீரத்தை இன்று நிரூபித்து விட்டாய். யுத்தத்தின் வெற்றியாளனான நீ பிரபஞ்சத்தின் மகாதேவனான எனது இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாயா? கூறு ஜிம்பராசுரா. ஓ, தோற்கடிக்கப்பட்ட விரோதிக்கு இறுதி விருப்பம் வேறொன்றுள்ளதா? அது என்னவென்று கூறு. உனது இறுதி விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் தயங்க வேண்டாம், கூறு. சிவனிடமிருந்து சக்தி நிரந்தரமாக விலகிச் செல்லவிருக்கிறாள். இந்த பிரிவிற்கு முன்பாக ஒரே ஓர் முறை நான் சக்தியை காண விரும்புகின்றேன். ஒரு முறை மட்டுமே.
அவ்வாறே மகாதேவா, உன்னுடைய இந்த இறுதி விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். என்னுடன் வா, செல்லலாம். அவ்வாறென்றால் அன்னை நிரந்தரமாக எங்களை விட்டு பிரிந்து விடுவார்களா? சக்தி இல்லாமல் இவ்வையகமும் இயங்காது, சிவனும் இயங்க மாட்டார். என்ன நடக்கிறது நாராயணா? ஏதேனும் கூறுங்கள். உண்மையில் மகாதேவர் தோற்றுவிட்டாரா? தேவி பார்வதி, மகனே, என்ன காரியம் செய்து விட்டாய்? மகாதேவரை ஏன் அழைத்து வந்தாய்? கவலையின்றி இருங்கள் தாயே. சூரியன் அஸ்தமித்து விட்டது. இந்த சிவனால் என்ன முயற்சி செய்தாலும் சரி, என்னை ஏதும் செய்ய முடியாது. தாயே, தங்களது மைந்தன் இந்த ஜிம்பராசுரன் வரலாற்றில் முதல் முறையாக அண்ட பிரம்மாண்டத்தையும் உருவாக்கிய மகாதேவனை தோற்கடித்து விட்டான். சிவனின் இந்த நிலையை பார்த்தவுடனே என் உள்ளத்தில் கருணை தோன்றியது. ஆகையால் தான் என்னுடன் நான் அழைத்து வந்தேன். தனது ஆதிசக்தியை இறுதியாக ஒரு முறை காண விரும்பியதால். அது மட்டுமல்ல, இந்த சக்தியானவள் சக்தியற்றவளாவதையும் இந்த சிவன் சவமாவதை காணவும் எனது மனம் ஏங்குகிறது. அந்த நல்ல தருணத்தை நான் எவ்வாறு இழப்பேன் தாயே? சிவனின் இந்த தோல்வியில்தானே எனது வெற்றி அடங்கி இருக்கிறது. அசுரகுரு, பார்வதியின் சரீரத்திலிருந்து சக்தியை பறியுங்கள். பிறகு நிரந்தரமாக இந்த சக்தியை இந்த வையகத்திலிருந்து வெகு தூரத்திற்கு அனுப்புங்கள். இனி இவர்கள் இருவரும் என்றுமே ஒன்று சேரக்கூடாது. ஆம் குருதேவா, காலம் கடத்த வேண்டாம். ஆதிசக்தியிடமிருந்து சக்தியை பறித்து விடுங்கள்.